ஜஸ்ட் $1 $130 மில்லியன், அதாவது ஸ்ரீலங்கன் மணியில் 39 பில்லியனா மாற்றிருக்க இயலும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால். எஸ், இட் இஸ் ட்ரூ. பிட்காயின் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முதல் 2009 வந்த புதுசுக்குள்ளே நீங்கள் $1 நீங்கள் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1309 பிட்காயின் கிடைச்சிருக்கு. அந்த 1309 பிட்காயின் இன்றைய பெறுமதி US$ எவ்வளோன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால், நான் ஜஸ்ட் எவரேஜாக $100,000 போட்டிருக்கிறேன். இப்போ $100,000 விட கொஞ்சம் கூடியா போகுது. நான் எவரேஜாக $100,000 போட்டாலும் $130 மில்லியன். அதாவது நீங்கள் ஜஸ்ட் $1 நீங்கள் கனடாவில் எல்லாம் ஒரு காஃபியோட வாங்கலாம். ஆக மினிமம் டபுள் வாங்குறதுக்கே 2 சம்திங் என்ன போகுது. ஓகே, ஸோ ஒரு காஃபி வாங்குற காசும் இல்லை. அந்த டைமில் 16 வருஷத்துக்கு முதல் கிரிப்டோ, அதாவது பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணின அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் $1 பிட்காயினை வாங்கி அதை ஒரு வாலெட்டில் நீங்கள் அப்படியே வச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை எதுவுமே செய்யாமல் சும்மா வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கோட பெறுமதி $130 மில்லியன். அதாவது ஜஸ்ட் ஸ்ரீலங்கன் மணிக்கு 300 எவரேஜாக பெருக்கினா கூட 39 பில்லியன் பில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபீஸ், கிட்டத்தட்ட 4000 கோடி பணம் உங்கள்கிட்ட இருந்துருங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட $1 கோடி பணம் இருந்தாலே நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரன், ரைட்? 4000 கோடி யோசிச்சு பாருங்க. எனக்கு 16 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் கன்செப்ட் ஒன்று இருக்கி அது இதுன்னு சொல்லலாம் தெரியாது. 2009 நான் கிரேட் 10 or 9 படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த டைமில் எனக்கு பிட்காயினை பற்றி தெரியாது. ஆனால் பிட்காயினை பற்றி அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அதை சரியாக ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமல் இந்த பிட்காயினை வாங்காம விட்டுருப்பீங்கன்னு சொன்னால், உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் பெரிய ஒரு மடத்தனம் ஒன்று செஞ்சிட்டீங்க. ஸ்டில் இப்போ இது $1,00,000 வந்துட்டு, ஸோ இது நம்ம எல்லாருமே டூ லேட், இதுக்கு மேலே பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்ன்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் அதுதான் இப்போ இல்லை. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு பிட்காயின் எப்பயுமே ஒரு பிட்காயின் தான். இப்போ ஒரு பிட்காயின் பெறுமதி $, பார்க்கக்குள்ளதான் இப்படி கூட்டிகிட்டு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், $, பெறுமதி கீழே குறைஞ்சிட்டு போகுது. அதாவது $, பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் விலை கூடுது, க்ரோசரிஸில் விலை கூடுது, வீட்டோட விலை கூடுது, தங்கத்திட விலை கூடுது, பிட்காயின் விலை கூடுதுன்னு சொல்லி. இதெல்லாம் விலை கூடுதுன்னு சொல்லி சொல்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதை பிட்காயினோட கம்பேர் பண்ண கூட இதோட $, பெறுமதி, அதாவது பையிங் பவர், பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. அவன் இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம $, இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் ஹெல்த்கேர் இருக்கட்டும், கெனடியன் டாலர் இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பேக்கப்புமே இல்லாமல் கண்டினியூஸாக அவங்க மணியை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோல்ட் ஸ்டாண்டர்டை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக அவங்க நினைச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க நினைச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளேஷனுங்கிற அந்த பெரிய ஒரு பபுளில், ஒரு பிரமிட் ஸ்கீமில் போயிட்டு இருக்குது. இது கூடிய சீக்கிரம் கொலாப்ஸ் ஆகும். நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் கரன்சி எல்லாமே வேர்த் இல்லாமல் போகும். அந்த டைமில் நம்ம டெஞ்சிபிளாக நம்ம வாங்கி வச்சுக்கிற அசெட் எல்லாம் பயங்கர பெறுமதியில் இருக்கும். அதில் ஆகையும் பெஸ்ட்டாக போகிற அசெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் தான். என்ன ஆனம்னு சொன்னால், கோல்டு ஃபிக்ஸ் சப்ளை இல்லை, கண்டினியூஸாக கோல்டு மைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஃபிக்ஸ் சப்ளை இல்லை, எப்பயுமே வீடுகள் உடச்சி கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வீடு இருக்கிற இடத்த உடச்சிட்டு அவரத 10 மாடி கட்டடம் கட்டுவாங்க. ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக அவங்க கம்பெனி ஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில்வர் கண்டினியூஸாக மைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்படி நீங்கள் எந்த ஒரு அசெட்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த அசெட்டுகளுக்கு ஃபிக்ஸ் சப்ளை இல்லை. ஆனால் பிட்காயின் மட்டும்தான் ஃபிக்ஸ் சப்ளை. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குது. 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ரா உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி நபருடையோ, ஒரு தனி கம்பெனியுடையோ, தனி நாட்டோட கண்ட்ரோலில் இல்லை, உலகம் பூரா பறந்துருக்கிற உங்களை எண்ணெய் மாதிரி இருக்கிற சாதாரண பிட்காயின் நோட்ஸ் அண்ட் மைனஸோட கண்ட்ரோலில் இருக்கிறதால பிட்காயினில் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னாலும் 50% பிட்காயின் மைனஸ் அண்ட் நோட்ஸ் அதுக்கு அப்ரூவ் பண்ணணும், அதாவது ஆமோதிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பிட்காயின் கொண்டு வருவோம்னு சொல்லி பிட்காயின்ட பர்பஸ் செய்யப்படைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொண்டு வரக்குள்ள அதை யாருமே ஆமோதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிட்காயினை எக்ஸ்ட்ராவாக கூட்ட முடியாது. அதனால தான் 16 வருஷமாகி, இப்போ ஆல்மோஸ்ட் 17 வருஷமாகியும் இன்னும் பிட்காயினை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம், இவ்வளோ காலத்து ஹெக் பண்ணப்படாமல், இவ்வளோ காலத்து டபுள் ஸ்பெண்ட் பண்ணாமல், இவ்வளோ காலத்து ஸ்டாப் பண்ண இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஒரு நெட்வொர்க்னு சொன்னால் பிட்காயின் தான். இது காரணம் என்னன்னு சொன்னால் அதோட டீசென்ட்ரலைசேஷன்.
ஸோ பிட்காயின் $1,00,000 போயிட்டு இதுக்கு மேலே வாங்குறது லேட்டுன்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் இவனால் கண்டினியூஸாக இந்த மணியை பிரிண்ட் பண்ண பிட்காயின் $1 million போகுது. $1 million தாண்டி அதுக்கு மேலேயும் போகும். ஆனால் அந்த டைமில் நம்ம பாவிக்கிற எல்லா பேப்பர் கரன்சியும் பர்த் இல்லாமல் போகிறதால எப்படின்னு சொன்னால் பிட்காயினை நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்பில் நம்ம பாவிச்சுட்டு போகணும் காலத்துக்கு பிறகு. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்காயினை பேஸ் பண்ணின வேறு ஏதாவது கரன்சி, அதாவது ஆல்ரெடி எப்படி கோல்டை பெக் பண்ணி இவங்க பேப்பர் கரன்சியில் பிரிண்ட் பண்ணி அது ஆக்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை பெக் பண்ணி வேற ஒரு புது கரன்சி உண்டு, குளோபல் கரன்சி உண்டு உருவாக்குவாங்க. அந்த குளோபல் கரன்சியை நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். பிட்காயினையே நம்ம சதோசிஸில் நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். ஸோ பிட்காயினுக்கு வரதுக்கு நீங்கள் டூ லேட்டான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் இல்லை, உலகத்தோட சனத்தொகையில் ஜஸ்ட் பிட்காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுறாக்கள் not even 5%, அதாவது 5 விதமான ஆக்கள்கிட்ட கூட பிட்காயின் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்காங்க இல்லையாங்கிறத நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ உலகத்தில் 95 விதமான சனத்தொகை, 8 பில்லியன் சனத்தொகையில் 95 விதமான ஆட்களுக்கு பிட்காயின் சம்மந்தப்பட்ட எந்த விதமான அவங்க வாலெட் ஒன்று இல்லை அவங்கள்ட்ட பிட்காயினே அவங்க இவ்வளோ காலத்து வாங்கியில்லை. அப்போ நீங்கள் ஸ்டில் ஏர்லி. நாளைக்கு அந்த 5 வீதம் 10 வீதம் 20 வீதம் 30 வீதம் வரக்குள்ள இந்த பிட்காயின் ப்ரைஸ் $1 million அதையும் தாண்டி போகும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிட்காயின் ப்ரைஸ் $1 million போகிறதோ லட்சத்தை தாண்டி போகிறதோ எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா எவ்வளோக்கு பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணணும் அவ்வளோக்கு தான் எனக்கு சந்தோஷம். அதாவது எனக்கிட்ட எவ்வளோ பெருமதி இல்லை, அதாவது US$ பெருமதி இல்லை, எத்தனை பிட்காயின் இருக்குங்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை தருமே தவிர அது எத்தனை டாலர்ஸில் இருக்குங்கிறது அது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னு சொன்னால் டாலர்ஸுங்கிறது பர்த்லெஸ் திங். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 16 வருஷத்துக்கு முதல் 2009 ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட $1 பிட்காயின் வாங்குன்னு சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் நீங்கள் பிட்காயின் வாங்கியிருப்பீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பிட்காயின் எப்படி ப்ராப்பராக வாங்குற, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி கேவைசிலையோ நான் கேவைசிலையோ எப்படி பிட்காயினை ப்ராப்பராக வாங்குற, பிட்காயினை எப்படி ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி ஹார்ட்வேர் வாலெட்டுகள் வாங்குற, ஹார்ட்வேர் வாலெட்டில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி லாங் டைமுக்கு அக்யூமுலேட் பண்ணுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே HPU கம்யூனிட்டியில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். HPU கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் வீடியோக்கு இத்தனை லைக் இருக்கிறதுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமாக மேலே அது டீட்டெயில்ஸ் தரேன். பாய்.